இந்த நகை வந்து தேய்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா டேமேஜ் கூட ஆயிரும். ரொம்ப மெல்லிசான செயினாக இருந்தாக்கா அது டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. அதனால் நகையை இது போல் நம்ம ஒரே பர்ஸில் போட்டு வைக்காமல் இதுக்கு இன்னொரு சூப்பரான ஆல்டர்னேட்டிவான மெத்தட் பார்க்கலாங்க. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, இது போல் ஒரு சாஃப்டான துணி எடுத்துக்கணும். அது துணியாக இருக்கலாம், இல்லைனாக்கா டவலாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சிலருக்கு வந்து நகையை வந்து இந்த மாதிரி துணியில் சுற்றி எடுத்துகிட்டு போகிற பழக்கமும் இருக்கும். நாம் துணியில் மட்டும் சுற்றாமல் இது போல் வளையல் எடுத்துக்கிட்டு ஒரு சேஃப்டி பின் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஒவ்வொரு வளையலையும் இது போல் பின் பண்ணி விட்டுறணும். அதே போல் இந்த செயின் எடுத்துகிட்டு அந்த செயினுடைய ஹூக்கு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியில் மாட்டி அந்த செயினுடைய ஒரு பகுதியை இந்த டவலில் வந்து பின் பண்ணி விட்டுறணும். இது போல் எல்லா நகையும் என்ன செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு பின் பண்ணி விட்டுருங்க. இப்படி பண்ணுறனால நகை வந்து ஒன்றுக்கு ஒன்று நகராமல் இருக்குங்க. மோதிரத்தை கூட ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு 4-5 மோதிரம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னாக்க, இதே போல் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, இதில் பின் பண்ணி விட்டுறலாம். நகையெல்லாம் ஒரே இடத்துல